Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலனா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டோம் உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிற வரையிலும் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ டைட்டில் வந்து ஓவர் ட்ரேடிங் பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 minutes டைம் கொடுங்க, நம்ம டாபிக் போகலாம். என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ். நீங்கள் எதில் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். என்னுடைய $499 மந்த்லி பே பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா $499 நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த $499 என்ன அப்படின்னா, என்னுடைய வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் 9 AM உங்களுக்கு என்னுடைய வியூஸ் எப்பப்பெல்லாம் பையிங் வியூ, சப்போர்ட், சேலிங் வியூ எங்கெங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து உங்களுக்கு எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இது மூலிமா இன்னொன்று விஷயம் தெரிவிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு டீம் வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ப்ரைம் இதில் வந்து அவங்க வந்து பப்ளிக் வந்து தவறாக கால்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கு கீழே போனால் சேல், இதுக்கு மேலே போனால் பை அப்படின்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது பியூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 months இல்லை 7 months ஆகும். அந்த அளவுக்கு பொறுமை வேணும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஆக சொல்ல யாரெல்லாம் எமோஷனல் ஆகுறாங்களோ அவங்களாம் வந்து கடைசி வரலாம் அங்கேயே தான் இருப்பாங்க. எமோஷனல் ஆகக்கூடாதுன்றது ஆல்ரெடி எல்லா வீடியோ சொல்லியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருந்தால் நீங்கள் எமோஷனல் ஆக போகிறீங்க. அந்த ஸ்டாப் லாஸ் எப்போ உங்களுடைய கட்டுக்கு மேலே இருக்குதோ அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக எமோஷனல் ஆக போகிறீங்க. அந்த டாபிக் பற்றி தான் இப்போ இந்த வீடியோவை பற்றி பேச போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ தயவு செஞ்சு யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. மக்களை வந்து ஒரு டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறன்ற பேரில் தயவு செஞ்சு யாரும் ஏமாற்றாதீங்க. ஒன்று நீங்கள் கற்றுக்குங்க, முழுசாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீ ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது யாருக்காகனா, ஸோ பைக் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு மக்களை ஏமாற்றாதீங்க. நார்மலாக நீங்கள் எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்கள். இது வந்து டிப்ஸோ கால்ஸோ எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் $499 நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட டிப்ஸுன்ற முறையில் கால்ஸுன்ற முறையில் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா கற்றுக்க முடியாது, எமோஷனல் ஆகிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா கூட இன்றைக்கி ஒரு நாள் நான் பைக் கொடுக்குறேன், ஆர்டர் ட்ரிகர் ஆச்சு, பை சைட் போயிடுச்சு, ஓகே அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த எமோஷன் வந்து உங்களால் தாங்கிக்க முடியாது. அது எப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வருமே தவிர ஈஸியாக வந்துடாது உங்களால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெபினார் வந்து நாளைக்கோட முடியுது. ஸோ அடுத்த வீக்கில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். அதாவது பேச்சஸ் ரொம்ப சின்னதாகிடுச்சு. இப்போது இந்த நாளைக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் இருக்குது. அதாவது $499 இருக்கிறவங்களுக்காக அவுட் டு ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி நம்ம செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை பற்றி நாளைக்கு நம்ம ஃப்ரீ வெபினாரில் அரேஞ்ச் பண்ண டைமிங்லாம் இருக்குது. அந்த $499 ப்ரைமில் இருக்கிறவங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நாளைக்கு வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 second ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓவர் ட்ரேட் வந்து ஃபெயிலூரில் தான் ஜாஸ்தி போய் முடியும். அதிகமாக வந்து ஓவர் ட்ரேட் வந்து ஃபெயிலூரில் போய் முடியும். ஓவர் ட்ரேட் இஸ் வெரி டேஞ்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓவர் ட்ரேடுன்றது ஏன் வருதுன்னா, பிளான் இல்லாமல் பண்ணால் ஓவர் ட்ரேட் தன்னால் வரும். ஓகேங்களா? உங்களுடைய பிளான் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும், இல்லை டார்கெட்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சு இப்போ ஒரு ட்ரேட் பண்ண போகிறோமா, எவ்வளோ ப்ராஃபிட் வேணும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் ட்ரேடில் தான் போய் முடியும். அதுவும் லாஸில் தான் போய் முடியும். ஓவர் ட்ரேடு ப்ளஸ் லாஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் இது கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கூட என்ன ஷேர் பண்ணிக்கிறேன்னா பாருங்கள், இது வந்து க்ரூட் ஆயில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கில் அப். நேற்று வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு பையிங் சினாரியோ பார்த்தோம், ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நேற்று இன்றைக்கி என்ன, நான் காலையில் மார்னிங் சென்ட் பண்ணியிருந்த ஸ்க்ரீன்ஷாட்னா, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த இடத்துல வந்தால் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் பை பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் பை பண்ணுங்கள். ஏன்னா சப்போர்ட் ஏரியா இருக்குது. சப்போர்ட் ஏரியா எப்படி கிரியேட் ஆச்சுன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்போ பிரேக் பண்ணுதோ அது வந்து கீழே வர சொல்ல வந்து சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ சின்ன சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஒன்றுனா புரியும். கிட்டத்தட்ட வந்து 6 months அப்புறமா என்னோடய வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய வெபினாரில் ஜாயின் பண்ண நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மணி ப்ராப்ளமாக இருக்கலாம், அவங்களுடைய ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த ஒர்க் ப்ராப்ளம்னா பேஸ் பண்ணி இப்போ என்னுடைய வெபினார் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என் கூட வந்து அந்த 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகே, அந்த குறிப்பிட்ட நாள் அந்த டைம் கொடுக்கலாம். அந்த நாள் வந்து என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. அதை ரெக்கார்டபிள் வீடியோவை அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் மூலிமா அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க டவுட்ஸையும் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா
அந்த வெபினார் அரேஞ்ச் பண்ண சொல்ல நம்ம டேரெக்டாக நம்ம பார்த்து நம்ம கிளாஸ் எடுக்க சொல்லலாம். அவங்களுக்கு பாவம் டைம் கிடைக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஒருத்தர். அதாவது நான் சொல்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்கிற தன்மையும் குறைஞ்சிரும். ஓகே, ஸோ அதனால் வந்து அந்த வெபினாரையும் ரெக்கார்டபிள் வெபினாரை மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ லைவில் வரவே முடியாதுன்னா கண்டிப்பாக வரலாம். எப்போனா அதுக்குன்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அவங்களுக்காக. அந்த நாள் வந்து லைவில் என்னென்ன அந்த வீடியோஸ் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் வந்து அந்த லைவில் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஒரு 2 days வந்து வீடியோஸ் வரும், திரும்பவும் வந்து 2 daysக்கு அப்புறம் லைவ் வரும். இது மாதிரி வந்து அவங்களுடைய டோட்டல் கிளாரிஃபிகேஷன் வந்து டவுட் கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த வெபினார் ஈஸியாக பண்ணிவிட்டு, ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள், உங்களுக்கு ஜாயின் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா என்னுடைய வீடியோ கண்டினியூ பார்த்துட்டு வாங்க. சில பேர் வந்து ஃப்ரீயாக பார்த்து நிறைய கற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா, பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு உங்களுக்கு டிசிப்ளின் ஒன்று இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து கற்றுக்கலாம். இல்லை என்னோடய 499 ஜாயின் பண்ணிங்க. என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து கூட கற்றுக்கலாம். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து உங்களுக்கு அதுவும் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் என்ன வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓவர் ட்ரேடை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லியிருந்தேன். ஓவர் ட்ரேட் வந்து எந்த அளவுக்கு லாஸில் போய் கொண்டு டேஞ்சர்னா, ஓவர் ட்ரேட் வந்து பிளான் இல்லாமல் பண்ண லாஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா, 1 lakh இருக்குதுன்னா 1 lakh நான் என்ன சொல்கிறேன், 1% சொல்கிறேன் இல்லையா. 1% எவ்வளோ? அது 1000 rupees. இந்த 1000 rupees ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். நான் என்னுடைய டார்கெட் வந்து 2000 rupees சம்பாதிக்கணும். ஓகே, பிளான் பண்ணிட்டீங்க. சரி, செட்டப் என்ன செட்டப் யூஸ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் அது பிளான் பண்ணிட்டீங்க, ரைட்டு. உங்களோட ஸ்டாப் லாஸை உங்களுடைய ப்ராஃபிட் டிசைட் பண்ணிட்டீங்க. ஓகே, சரி, இந்த இவ்வளோ தான் ட்ரேட் முடிச்சிட்டிங்களா? எத்தனை ட்ரேட் பண்ணணும் டிசைட் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணிங்களா? 2 ட்ரேட் பண்ணுறீங்களா? சரி, 2 ட்ரேடில் ஒரு வேளை ரெண்டுமே ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ ஆகும்? -2000 ஆகும். ஓகேங்களா, 2 ட்ரேடில் ஒன்று ப்ளஸ் ஆகிட்டு ஒன்று மைனஸ் ஆச்சுன்னா எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் வரும்? அதான் கணக்கு போடுங்க. 2வது ட்ரேடில் ஒரு ட்ரேடில் இது மாதிரி ஆச்சு, 2 ட்ரேடில் ரெண்டுமே டோட்டலாக மைனஸ் ஆச்சுன்னா மைனஸ் ஆகிடும். இல்லை ஒன்று மைனஸ் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரேட் பண்ணுறோன்னா எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும். இதுக்கு பின்னாடி ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ், அதுக்கு மெயின் அதில் கவனத்தில் வைங்க. யாரும் மறந்துடுறாங்க, நிறைய பேர் வந்து ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் மறந்துடுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கவனத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள். ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ். ஓகே, சரி, ஒருவேளை இல்லை என்னால் முடியாது சார், நான் 3 ட்ரேட் பண்ணுற பிளானு, என்னால் 3 ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 3 ட்ரேடில் 3 ட்ரேடுமே ஃபெயில் ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ ஆச்சு? 3000 ஆச்சு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த 1 lakh எடுத்துகிட்டு வர சொல்ல நீங்கள் ஸ்டாப் லாஸ் 3 ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த 3000 ரூபாய் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். 3000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து வெளியே வந்துடுமே தவிர, என்கிட்ட 97,000 பேலன்ஸ் இருக்குது, என்கிட்ட 97,000 பேலன்ஸ் இருக்குது, இந்த 3000 ரூபாய் நான் ரிகவர் எப்படியாச்சும் பண்ணிவிடுவேன் அப்படின்ற பிளான் எப்போ வருதோ அப்போ டோட்டலாக இந்த 97,000க்கு பெரிய பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த 97,000 உங்கள் கையை விட்டு போக போகுது கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு அர்த்தம். எப்போ நான் இந்த 3000 ரூபாய் நீங்கள் காப்பாற்ற நினச்சிங்கன்னா இந்த 97,000 நீங்கள் விட வேண்டியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கசப்பான உண்மை தான், புரிஞ்சுக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக்ஸ் பண்ண மறந்துடுங்க. இந்த வீடியோ எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூவாக போகணும் அப்படின்னா வியூஸ் அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் லைக்ஸ் அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் நான் அந்த பெல் ஐக்கான் நிறைய பேர் கிளிக் பண்ண மறந்துட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் மறந்துடாதீங்க. இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண கூட மறந்துட்டு இருக்காங்க நிறைய நண்பர்கள். அதுக்கப்புறமா தேடி அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி. ஓகே, ஸோ நீங்கள் முழுசாக ட்ரேடிங் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போக 3 monthsலேருந்து 6 months வரலாம் என்னுடைய யூடியூப் வீடியோ பார்த்து நிறைய பேர் கற்றுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஃபீஸ் கொடுக்கல அப்படின்ற ஒருத்தலாம் கிடையாது. என்னுடைய யூடியூப் ஆர்வம் பார்த்து கற்றுக்குறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான் இல்லைங்களா. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 second பென் ஒர்க் ஆகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 3000 நீங்கள் காப்பாற்ற போனீங்கன்னா 97,000 உங்களை காப்பாற்ற முடியாது கன்ஃபார்மாக, அது சந்தேகமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி சார், நான் ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ணுறேன், நான் 3 ட்ரேட் பண்ணல, ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ணுறேன், இந்த 1000 rupees லாஸ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டேன், இந்த 2000 rupees ப்ராஃபிட் கற்றுறேன். ஒருவேளை இந்த 1000 rupees லாஸை உங்களால் ஏற்றுக்க முடியல, மனசு ஒத்துக்கலை அப்படின்னா அந்த 1000 rupees லாஸை ரிகவர் பண்ணணும் அப்படின்னு 99,000 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க. இல்லை என்கிட்ட தான் பணம் நிறைய இருக்குது, 1% தானே போச்சு, இன்னும் 99,000 என்கிட்ட இருக்குதே இல்லை அப்படின்ற ஒரு பிளான் வச்சு நீங்கள் 1000 rupees காப்பாற்ற முயற்சி பண்ணால் கூட
இந்த 99,000 உங்களால் காப்பாற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் அப்போ எப்படி தான் இப்போ இவ்வளோ அமௌண்ட் இருக்குது என்னால் 1000 rupees கூட ரிகவர் பண்ண முடியாதா அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் ட்ரேட் என்னென்ன வேலை பண்ணுது பாருங்கள். சரி, இந்த 1000 rupees ஸ்டாப் லாஸ் போட்டு 2000 rupees ப்ராஃபிட் பண்ண வந்திருக்கீங்களா? உங்களுடைய செட்டப் என்ன ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட இருக்குது, என்ன பிளான் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி ட்ரேடர்? ஓகே, நீங்கள் ஸ்கால்பிங் ட்ரேட் பண்ணுறீங்களா? நீங்கள் இன்ட்ரேடேல எந்த இடத்துல எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்க? உங்களுக்கு எந்த ஃபேவரட் ஸ்டைல் இது உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் பேட்டர்ன்? ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஏதோ மேலே ஸ்டாக்ஸ் மேலே போகுது பை பண்ணு கீழே போகுது சேல் பண்ணு இது மாதிரி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ட்ரேட் பண்ணவே முடியாது. ஏதாச்சும் உங்களுக்கு செட்டப் இருக்கணும். அந்த செட்டப் மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியுமே தவிர கண்டிப்பாக முடியாது. ஒரு நண்பர் வந்து சார் என்னோட லாஸ்லாம் ரிகவர் பண்ணிட்டேன் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அப்படின்னா, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வச்ச எந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்களே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ டாடா ஸ்டீலில் அது 4th கேண்டில் ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் தெரியும். அது பெரிய ரகசியம் இல்லை. ஏன்னா அது 5 years 5 வருஷமாக அது வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். 2 வருஷமாக யூடியூப்பில் அது அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த டாடா ஸ்டீல் 4th கேண்டில் ஸ்ட்ராட்டஜியை யாராலையும் மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் அந்த நண்பர் வந்து கற்றுக்கிட்ட நண்பர், அதை யூடியூப் பார்த்தே கற்றுக்கிட்டாரு. என்னோட 2 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிட்டதுக்கப்புறம் சார் நான் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் பண்ணிட்டேன். என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இது தான், பை சேல். மேலே போனால் பை சம்பு, கீழே போனால் சேல், 5 minutes இது. ஓகே, இது நீங்கள் இதை பற்றி ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி என்னோடய வீடியோலாம் ஓல்டு வீடியோ போய் பாருங்கள், அது பார்த்தீங்கன்னு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, பண்ணால் என்ன பிரச்சனை? ஓவர் ட்ரேடிங் பண்ணால் உங்களுடைய கேபிட்டலை காப்பாற்ற முடியாது, அதில் டவுட்டே கிடையாது. டோட்டலாக உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ 99,9 lakhs கொண்டு வந்தாலும் அது 0 தான். நீங்கள் என்றைக்கும் முன்னுக்கு வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ என்னோடய வீடியோ வந்து ஃப்ராங்காக பேச சொல்லணும்னா ஒரு சிலருக்கு வந்து மனசு வலிக்கும். இது என்னடா இது எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, இது இவன் வந்து சொல்லிட்டு போகிறான் இருந்தால அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதை அந்த வலியை மனசளவில் உணர்ந்தவங்க மட்டும்தான் அந்த லைக் பண்ணுவாங்க, அந்த ஷேரும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். ஓவர் ட்ரேட் பண்ணால் கேபிட்டல் காப்பாற்ற முடியாது. ஸோ பிளான் என்ன பண்ணணும், உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த 4th கேண்டில் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், வேறு நிறைய ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பர்டிகுலர் செட்டப் வர வரல வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் க்ரூட் ஆயில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக்ஸ் மேலே இருக்குது, ஆனால் நம்மளோட பையிங் ஏரியா கீழே இருக்குது. நம்மளுடைய பையிங் ஏரியா அதாவது சப்போர்ட் ஏரியா கீழே இருக்குது, ஸ்டாக்ஸ் மேலே இங்கே ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, அவங்க இப்போ அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் சார் இது கீழே போனால் சேல் பண்ணலாமான்னு, ட்ரெண்டு ஓவரால் பையில் இருக்குது, இப்போ கீழே போனால் சேல் பண்ண கரெக்ஷன் வரும் சார். ஓகே, கரெக்ஷன் வராமையும் போகலாம், ஆனால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? சரி, அதுக்குன்னு மேலே பண்ணிடலாமா, பை பண்ணிடலாமா அப்படின்னா, அதாச்சும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு ஓகே பொசிஷனுக்கு சொல்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், பையோ சேலோ பண்ணணும், ப்ராஃபிட் பண்ணணும். ஏன்னா மற்றவங்கள பார்க்குறாங்க சார், அவங்க நீங்கள் சொல்லி உங்களுக்கு எதுவும் பிளான் கிடைக்கல, ஸ்ட்ராட்டஜி கிடைக்கலன்னு சொல்லிங்க, ஆனால் வேறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க சார். அவங்க 2,000 ப்ராஃபிட் பண்ணாங்க, 20,000 ப்ராஃபிட், 2 lakhs ப்ராஃபிட் பண்ணாங்க, டெய்லி பண்ணிகிட்டே இருக்காங்க சார் அவங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, நான் சொல்லுறது என்னன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போது என்னுடைய டேலண்ட் வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து நாலேஜ் 5% இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து 10% இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 50%, இன்னொருத்தர் 80% அது மாதிரி இருக்கலாம். அவங்க டேலண்ட்டை பொறுத்து தான் அவங்க சம்பாதிக்க முடியுமே தவிர மற்றவங்கள பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. அவங்க சம்பாதிக்காங்க, அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, நான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி சூட்டபுளாக இருக்கலாம், உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி சூட்டபுள் ஆகுதா இல்லைன்னு பாருங்கள். இப்போ டாடா ஸ்டீல் 4th கேண்டில் இப்போ அந்த நண்பர்களும் சூட்டபுள் ஆயிடுச்சு, இப்போ உங்களுக்கு சூட்டபுள் ஆகுதா? ஏன்னா இப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மெயின் பிரச்சனை இன்னொன்று சொல்ல கேட்டுக்கு பேச ஓவர் ட்ரேடிங் காரணம் என்னன்னா, எமோஷ்னல். ஒரு பை ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, ஒரு ட்ரேட் வந்து இதுக்கு மேலே போனால் பை அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, நீங்கள் பை பண்ண இடத்துக்கு மேலேயே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஓகே, மெயின் பெரிய தப்பு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங்கில் ஃபெயில் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் 100% இதுதான் காரணம். நீங்கள் ட்ரேட் பண்ண உடனே அந்த ப்ரைஸ் வந்து மேலேயே ட்ராவல் ஆகணும், அதாவது க்ரீன்லேயே காமிச்சிட்டு இருக்கணும், நம்ம அமௌண்ட்டு இது மாதிரியே போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக அது மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களோட லாஸுக்கான முக்கிய காரணம். ஒரு ப்ரைஸ் மேலே ஆகுதுன்னா ஃபைட்டிங் நடக்கும். பையர்ஸ் சேலர்ஸ், ஒரு பைனா வாங்குறவன் இருந்தால் தானே விற்க முடியும், விற்கிறவன் இருந்தால் தானே வாங்க முடியும். புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு பொருளை வாங்கிட்டீங்கன்னா அது அடுத்த விற்கிறவங்க ஆள் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, விற்கிறவங்க பவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வரவும் செய்யலாம், இந்த இடத்துல வரலாம், உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கீழே போடும், அது ஹிட்டும் ஆகலாம். ஓகே, ஸோ இவ்வளோ கிட்டத்தில் வந்து திரும்ப இங்கேருந்து மேலே போகலாம். அதனால் ப்ரைஸ் வந்து உங்கள் ஏரியாவை கவர் பண்ணுறவர்களும் சைலண்ட்டாக இருங்க. அதே மாதிரி எக்காரணத்துக்கு கொண்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து சரி
இங்கேருந்து திரும்பிடும், மார்க்கெட் திரும்பிடும், இங்கேருந்து திரும்பிடும். உங்களை ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி லேர்னிங் வீடியோ அடிக்கடி நிறைய அப்லோட் பண்ணணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.